ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ்டு vlog, ஊருக்கு கிளம்புனது, வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்தா மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் ஃப்ரைடே மட்டும் லீவ் எடுத்துக்கிட்டோம். சாட்டர்டே சண்டே வந்து ஆப்வியஸ்லி ஸ்கூல் லீவு. ஸோ அதனால் ஒரு 4 days கண்டினியூஸாக ஊரில் போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம். நைட்டு 2 மணிக்கு ஹஸ்பண்ட் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் கிளம்புனோன்னா நமக்கு டிராஃபிக் இருக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடலாம். ஆக்சுவல் ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னாக்கா மார்னிங் டைமில் வந்துட்டு கிளம்பலாம், அதாவது ஒரு 10 o'clock மேலே கிளம்புனா ஈவினிங் ஒரு 5-5:30 ஆகிடும் போய் ரீச் ஆகும். ஸோ 1 day ஃபுல்லாகவே நமக்கு வந்து போயிடும். அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா திடீர்னு முதல் நாள் நைட்டு தான் வந்து பிளான் பண்ணோம். நைட்டு அன்றைக்கு நம்ம மிட் நைட்டே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து காரில் ஏற்றிட்டு பேக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். என்ன சொல்ல போகிறோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு 4 hours வந்து ரீச் ஆகிட்டோம். நைட்டு 2 மணிக்கு அங்கே வண்டி எடுத்தோம். காலையில் 5:55 வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே சீக்கிரமாகவே வந்துட்டோம். டிராஃபிக் இல்லை, எதுவுமே இல்லை. நானும் வந்து தூங்கவே இல்லை. ஒரு 4:30 வரைக்குமே நான் தூங்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து தூங்கிட்டேன். பட் ரொம்ப ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டோம். ஒரு 3-3.5 hours நல்லா தூங்கிட்டோம். தூங்கி முழிச்சதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து அட்டன் பண்ணுவோமா பண்ணலையானே தெரியல. பிகாஸ் நாங்கள் ஊருக்கு வர பிளானே வந்து அன்றைக்கி தான் வச்சுருந்தோம். திடீர்னு மிட் நைட் வந்ததுனால ஓகே அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தோம். இட்லி அண்ட் தேங்காய் சட்னி, அது கூடவே சிக்கன் கறியும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 o'clock போல் குளிச்சுட்டு வீட்டிலேருந்து ஒரு 11:30க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி போகணும். ஒரு 1 hour ஆஃப் ட்ராவல் இருக்கும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு. அதனாலே வந்துட்டு கொஞ்சம் 11:30க்கு வந்து கிளம்பிட்டோம். நான், அம்மா, டாடி, ஃபைஸ் 4 பேர் தான் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து நைட் ஃபுல்லாக வந்து முழிச்சிட்டு இருந்தனால கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல. அண்ட் இப்போ ஒரு 1 வீக்காக வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நல்ல வெயில் அடிக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்து வெயில் அடிக்கும், பட் ஈவினிங் கொஞ்சம் மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்கும். பட் இப்போ ஃபுல்லாக வெயில் அடிச்சிட்டே இருக்குது. செம்ம வந்து வெக்கையாக இருக்குது. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி ஊர் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா கொள்ளிடம்லாம் தாண்டி போகணும். பாலம் தாண்டி ஒரு ஷார்ட்கட்டில் எடுத்து ஆயங்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஃபைஸுன்னு வந்துட்டு பார்த்தா நைட்டு தூங்கிட்டு தான் இருந்தார். அவருக்கு வந்ததே தெரியல ஊருக்கு. அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தான் காலைல. அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. ஸோ காரில் வந்து படுத்தோன்னே நல்லா தூங்கிட்டார் 1 hour போல். ஸோ அந்த இங்கே மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே நிக்கா வந்து இங்கே வந்து பள்ளிவாசலில் தான் நடக்கும். பொண்ணு வந்துட்டு மண்டபத்தில் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டு லஞ்செல்லாம் இங்கே நடக்கும். அந்த மாதிரி சீட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து டேரெக்டாக வந்து பந்தி தான் இருந்துச்சு. கீழே வந்து ஜென்ஸ்க்கும் மேலே வந்து விமென்ஸ்க்கும். ஸோ வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி, கேஎஃப்சி சைடில் சிக்கன் ஃப்ரை, பிரெட் அல்வா, ஐஸ்கிரீம், பொவன்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1:30 இருக்கும். அங்கேருந்து வந்துட்டு கிளம்பணும். ஸோ செம்ம வெயில். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு மயிலாடுதுறையில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். போகும்போது ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வரும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வந்தாச்சு. அண்ட் இங்கே நேராக வந்துட்டு கொஞ்சம் 2-3 வேலை இருந்தது. கொஞ்சம் இன்விடேஷன் இந்த பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த அந்த ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜுவல்லரி ஷாப்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வீட்டுக்கு போகணும். இன்னும் 2-3 ஒர்க்கெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம், வந்தாச்சு. ஏன்னா நமக்கு வந்து நான் 4 days இங்கே வரேன்னா 4 daysமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக அன்னன்னைக்கு இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நேராக இங்கே வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறது, பார்க்குறதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம்.
அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் வீடியோ ஷூட் பண்ணல. அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 4:30 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போனோன்னா செம்ம டயர்டு. ஏன்னா நைட்டு ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். காலையிலேயும் ஃபுல்லாக ட்ராவலாக இருந்துச்சு அதனால். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். மாடியில் போய் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதாவது கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. பட் காற்று எதுவும் பெருசாக அடிக்கல. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் ஈவினிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான விலாகும் வந்துட்டு இதோட முடியுது. இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.